தெரியல டாக்டர், நல்லா தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மூக்குல இருந்து ரத்தமா வருது டாக்டர். ரொம்ப பயமா இருக்கு. பார்த்து சொல்றேன். பாருங்க. வலிமா, கடைக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது மீரா, ஒன்னும் ஆகாது. என்னாச்சு? கனி என்ன சாப்பிட்டா? நல்லா தானே இருக்கா? திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஆச்சு? தெரியலையே, நல்லா விளையாடிட்டு தான் இருந்தா. படிச்சிட்டு இருக்கும் போது மூக்குல ரத்தம் வருதுன்னு அந்த சார் தான் சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவளுக்கு பால் தான் கொண்டு போய் கொடுத்தேன். அது என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் 1 ஹவருக்கு எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்தி. இன்னைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. பயப்படாதீங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. இப்ப பரவாயில்ல, பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு வருது. பாப்பா கடைசியா என்ன சாப்பிட்டாங்க? அவ பால் பால் தான் குடிச்சா. அவங்க கடைசியா என்ன சாப்பிட்டாங்களோ அதுல விஷம் கலந்திருக்கு. என்னது பாய்சனா? டாக்டர், பால் பால் நான் ஏன் கையால தான் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுல எப்படி விஷம் வரும்? விஷம் எப்படி வரும்? ஏது பர்ஃபி? ஃப்ரெண்ட் தந்தா. வலிமா, பாப்பா கடைசியா வீட்டுக்கு வரும்போது கையில கடலை முட்டாயோட வந்தா. அவ ஏதோ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னால, அவர்தான் வாங்கி கொடுத்ததா சொன்னா. மீரா, அவ சொல்லுவாள், அந்த ரவுடி ஃப்ரெண்டு அவனா இதை வாங்கி கொடுத்தா. அப்படிதான் வலிமா சொன்னா. குழந்தை சாப்பிடுற மிட்டாயில எல்லாம் யாராவது விஷம் வைப்பாங்களா? குழந்தைக்கு யாராவது விஷம் வைப்பாங்களா? ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். சார், என் வீட்டு குழந்தை